என்ன செய்தார் கால்டுவெல். ஆனால் கால்டுவெல் என்ற ஒரு மனிதன் இந்திய மொழிகள் அனைத்தையும் படிக்கிறது மட்டுமில்லை, படிப்பது என்பது அவருக்கு தேவை தமிழ் மட்டும்தான். ஏனென்றால் அவரை சுற்றி வாழ்ந்த மக்கள் தமிழர்கள். இவர் இறை பிரசங்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக இவர் கற்க வேண்டிய தேவை தமிழ் மட்டும். தமிழை படித்து அந்த மக்களிடம் தமிழ் மொழியை பாடமாக நடத்துகிறார். நீங்க ஜியு போப்பாக இருக்கட்டும், சீகன் பால்கேவாக இருக்கட்டும், அனைத்து வீரமாமுனிவராக இருக்கட்டும், அனைத்து பேர்களும் இந்த மொழியை கற்று அதில் தேர்ச்சி பெற்று அதை இந்த மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு இலக்கணங்களை வகுக்கிறார். அதோடு சேர்ந்து அந்த மொழியை அந்த மக்களுக்கு படிக்க வைக்கிறார். இடையான்குடியில் ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவுகிறார். இங்கதான் ஆர்.என். ரவிக்கு இடிக்குது. ஆர்.என். ரவிக்கு எங்கெங்கெல்லாம் இடிச்சிச்சுன்னா, நீ மதம் பரப்ப வந்த ஒருவன் மதத்தை பரப்புவது மட்டுமல்லாமல் தமிழை படித்தாய். தமிழை படித்ததோடு இல்லாமல் திராவிடம் என்ற ஒரு பெயரை அந்த மொழி குடும்பத்திற்கு வைத்தாய். பார்ப்பனர் அல்லாத மக்களை அணிதிரட்டி அவர்களுக்கு நீ அரசியல் அறிவையும் மத அறிவையும் கொடுத்தாய். இந்தியாவில் எது இருக்கணும்? ஆரியம், சமஸ்கிருதம், பார்ப்பனர். இந்த மூன்றும் தான் இந்தியா. இது மூன்றும் சேர்ந்ததுதான் இந்தியா. இதுதான் இந்தியாவின் உச்சபட்சம். இந்தியாவில் இருக்க வேண்டியது ஆரியம், இருந்தது ஆரியம், தொன்மை ஆரியம், வரலாறு ஆரியம். ஆரியம்தான் எல்லாத்துக்கும் மூலமொழி. ஆரியத்திற்கு அடுத்து சமஸ்கிருதம், சமஸ்கிருதத்தை தூக்கி பிடித்த பார்ப்பனர்கள். இந்த மூன்று பேரும் ஒரு பக்கம். இந்த பக்கத்துக்கு வந்தீங்கன்னா திராவிடம், தமிழ், பார்ப்பனர் அல்லாத இது ஒரு பகுதி. இதற்கு இவர்களுக்கு இடையில் இன்று வரை அல்ல, அன்றிலிருந்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கும் போராட்டம் தான், போராட்டத்தின் ஒரு வடிவம் தான் ஆர்.என். ரவியுடைய பேச்சு. அவர்களால் ஜீரணிக்க முடியாத விஷயம் என்பது திராவிடம், தமிழ், பார்ப்பனர் அல்லாதார் அணிச்சேர்க்கை. அவர்கள் ஆரியம், சமஸ்கிருதம், பார்ப்பனர். இது இரண்டுக்கும் இடையே இந்தியாவில் இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டம் தான் திராவிட இயக்க போராட்டம். திராவிட இயக்க போராட்டம் என்பது எதற்கு எதிரானது? ஆரியத்திற்கு எதிரானது. ஆரியம் எதை வலியுறுத்துகிறது? சமஸ்கிருதத்தை வலியுறுத்துகிறது. ஆரியத்தை தூக்கி பிடிப்பவர் யார்? பார்ப்பனர். திராவிடம் எதை தூக்கி பிடிக்கிறது? தமிழை தூக்கி பிடிக்கிறது. தமிழை தூக்கி பிடிப்பவர்கள் யார்? பார்ப்பனர் அல்லாத. பார்ப்பனர் அல்லாத இதர சூத்திரர். பெரியார பாரத வார்த்தையில சொல்ல போனா சூத்திர மக்கள். சூத்திரர்களை அவர் அணிதிரட்டினார். சூத்திரர்களுக்கு அவர் பாடம் புகட்டினார். தமிழுக்கு அவர் செய்த தொண்டு என்பது தமிழில் ஒப்பிலக்கணம் அவர் உருவாக்கினார். திராவிட மொழி குடும்பத்தில் ஒப்பிலர். இந்த திராவிடம் என்ற சொல் கால்டுவெல் மட்டும்தான் உதிர்த்தாரா, கால்டுவெலால் மட்டும்தான் பேசப்பட்டதா என்றால் நிச்சயமாக இல்லை. கால்டுவெலுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே, நூற்றாண்டுகளுக்கு முன்னால் திராவிடம் என்ற சொல் புழக்கத்தில் இருந்து கொண்டிருந்தது. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, எம்.வி. ராமசாமி ஐயர் போன்ற, மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை போன்ற மிகப்பெரிய தமிழாய்ந்த அறிஞர்கள், பி.எச். கிருஷ்ணமூர்த்தி போன்ற மொழி வல்லுநர்கள், இவர்களெல்லாம் திராவிடம் என்ற வார்த்தையை பேசியிருக்கிறார்கள். திராவிடம் என்ற சொல்லாடல் இருந்திருக்கிறது. திராவிடம் என்ற வார்த்தையும் தமிழ் மொழிகளுக்கு இடையே, மொழி குடும்பத்திற்கு இடையே இருந்த பிணைப்புகளையும் மிக அழகாக இவங்கெல்லாம் பேசியிருக்கிறார். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய பாடலில் நாம் இப்பொழுது பாடினோமே, நீராறும் கடல் கொடுத்தார், அதுல பாதிதான் நம்ம இப்ப பாடிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு வருத்தம் உண்டு கலைஞர் மீது. அந்த முழு பாடலையும் அவர் வைத்திருக்க வேண்டும். அந்த முழு பாடலையும் நாம் தினம் தினம் பாடி இருக்க வேண்டும். எந்த வரிகளை எடுத்தால் கன்னடமும் கலிதலுக்கும் தமிழ் மலையாளமும் குழுவும் உம்முதிரத்தே உதித்தெழுந்து ஒன்றுமல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழியா முன் சீரிழமை திறமை எந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே. இந்த பாடலை நாம ஒவ்வொரு நாளும் பாடி இருக்கணும். அதை தவிர்த்திருக்கவே கூடாது. இது மனோன்மணியம் சுந்தரம் எழுதிய முழு பாடல்.
அப்போ கன்னடமும் கடிதெலுங்கும் தமிழ் மலையாளமும் துணுவும் உன்னுதிரத்தை உச்சரிக்க என்றால் இந்த மொழி குடும்பங்கள் எல்லாம் உன்னிடமிருந்து பிரிந்தது. இதைத்தான் கால்டுவெல் எழுதினார். கால்டுவெலுக்கு முன்னாடியே மனோன்மணியம் சுந்தரம் எழுதியது. ஆனால் இவ்வளவு பெரிய அறிஞர்கள் எல்லாம் திராவிடம் என்ற சொல்லாடலை பயன்படுத்தி இருந்தும் கூட கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற அந்த நூல்தான் திராவிடம் என்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. கால்டுவெல் உச்சரித்த அந்த திராவிட மொழி ஒப்பிலக்கணம் என்ற அந்த வார்த்தை தான் அவருக்கு பின்னால் அந்த மொழி, அந்த திராவிடம் என்ற வார்த்தை தமிழ்நாட்டில் போர்வச்சு ஆரம்பித்தது. அவருக்கு பின்பு வந்த அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகாஜன சபையை ஆரம்பிக்கிறார். திராவிடம் என்ற சொல்லை அரசியலுக்கு கொண்டு வந்தவர் அயோத்திதாச பண்டிதர். அதுவரை அது இலக்கண வார்த்தையாக, இலக்கிய வார்த்தையாக, மொழிநூல் வல்லுநர்களால் மட்டும் பார்த்துக் கொள்ளப்பட்ட, மொழிநூல் வல்லுநர்களால் மட்டும் பிரயோகிக்கப்பட்டுக் கொண்டிருந்த திராவிடம் என்ற சொல்லை அரசியலுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அயோத்திதாச பண்டிதர் 1891. அயோத்திதாசர் தன்னுடைய ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையில் தமிழன் என்ற வார்த்தையை தமிழ் அரசியலுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அயோத்திதாசர். ஒரு பைசா தமிழன் என்ற தன்னுடைய பத்திரிகையை பிறகு தமிழன் என்று மாற்றினார். திராவிடன் என்ற சொல்லை கொண்டு வந்தார். திராவிடர்கள் பூர்வ பௌத்தர்கள் என்ற அடையாளத்தை அரசியலுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அயோத்திதாச பண்டிதர். அதற்கு பிறகு வந்த தந்தை பெரியார் 1925களில் திராவிட நாடு, திராவிட கழகம் என்று கால்டுவெல் முன்மொழிந்த அந்த திராவிடம் என்ற வார்த்தையை இவர்கள் அதை அரசியலுக்கு கொண்டு வந்து சேர்த்த பொழுதுதான் ஆரியத்திற்கு திராவிடம் என்ற சொல் மிக நீண்ட பகை சொல்லாக மாறி. இந்த பகை சொல்லின் வழியாகத்தான் அவர்கள் திராவிடத்தையும் எதிர்த்தார்கள், தந்தை பெரியாரையும் எதிர்த்தார்கள். தந்தை பெரியார் அவர்கள் தொடர்ந்து திராவிட கழகம் ஆரம்பித்தார். அது காலப்போக்கில் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறியது. ஒவ்வொன்றிலும் இருந்த திராவிட தலைவர்கள் தமிழை பேசினார். தந்தை பெரியார் அவர்கள் தமிழை கொண்டு போய் சேர்த்தார் எல்லாருக்கும். அண்ணா தமிழை கொண்டு போய் சேர்த்தார். அண்ணா திராவிடத்தை வலியுறுத்தினார். அடைந்தால் திராவிட நாடு இல்லை சுடுகாடு என்ற அளவிற்குமான தன்னுடைய வாதங்களை அறிஞர் அண்ணா வைத்தார். அப்பொழுதுதான் திராவிடம் என்ற சொல் இந்தியா முழுவதும் பரவி. பாராளுமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரையில் ஐ ஆம் எ திராவிடியன் ஸ்டாக் என்ற வார்த்தையை பாராளுமன்றத்தில் நேருவின் முன்னால் சொல்றாரு. அப்பதான் இங்க இருக்கிறவங்களுக்கு திராவிடியன் ஸ்டாக்னா என்ன என்ற அந்த வார்த்தையின் பொருளை உணர்ந்து கொண்டார்கள். அப்பொழுதிலிருந்து அண்ணாவால் கொண்டு செல்லப்பட்ட, தந்தை பெரியாரால் முன்னெடுக்கப்பட்ட அந்த திராவிடம் என்ற வார்த்தை கால்டுவெல் இயற்றிய அந்த ஒப்பிலக்கணம் என்பது தமிழ் மொழிக்கு ஆற்றிய மிகப்பெரிய பங்கு. எல்லாரும் சொல்லலாம், தமிழ் மொழியுடைய மேன்மையை பற்றி சொல்லலாம். ஆனால் கால்டுவெல் விஞ்ஞான பூர்வமாக, அதுதான் அவருடைய அந்த முகப்புரையில சயின்டிபிக் ரிசர்ச், அதாவது அவர் செய்த அந்த ஒப்பிலக்கண ஆய்வை அவருடைய முகப்புரையில ஏறத்தாழ 10 இடத்துல குறிப்பிடுறார். சயின்டிபிக் ரிசர்ச், விஞ்ஞான பூர்வமான ஆய்வு என்று அவர் அதை வரையறுத்து கொடுத்த பொழுது அதை மறுப்பதற்கு யாரும் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் இல்லை. அதில் மீளாய்வுகள் செய்யப்பட்டுக் கொண்டே வருகிறது. கால்டுவெல் கொடுத்த அந்த ஒப்பிலக்கணம் மீளாய்வு செய்வதற்கு தகுதியுடையது. ஆனால் மாற்றி எழுதுவதற்கு இதுவரை எவரும் தயாராக இல்லை, இதுவரை எவராலும் முடியவில்லை. ஏனென்றால் அவர் அதை விஞ்ஞான பூர்வமாக ஏறத்தாழ 20 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து பணி செய்து, தொடர்ந்து அந்த மொழியில் அவர் புலமை பெற்று மலையாள மொழியையும் கற்று தேர்ந்து, மலையாள மொழியில் இருக்கின்ற இலக்கணத்தையும் இந்திய மொழிகளில் இருக்கின்ற இலக்கணத்தையும் அவர் ஆய்வு செய்வதோடு மட்டுமல்ல, அவர் எல்லா மொழியையும் போற்றினார். இவங்க சொல்றது மாதிரி தமிழ் மட்டுமல்ல, கால்டுவெல் சமஸ்கிருதத்தை மிக மிக நேசித்தார். மலையாள மொழி
மொழியை நேசித்தார், குருவை நேசித்தார், இந்திய மொழிகள் அனைத்தையும் நேசித்தார். அதை மட்டுமல்ல, லத்தீன், கிரேக்கம், எபிரேயம் போன்ற அனைத்து மொழிகளிலும் அவர் பாண்டித்யம் பெற்றார். இந்திய மொழிகளுக்கு இடையே மட்டும் இருந்த ஒப்பிலக்கணை அவர் குறிப்பிடவில்லை. உலக மொழிகளில் எல்லாம் கிரேக்கத்தில் இருக்கின்ற வார்த்தைகளை எல்லாம் எடுத்து வந்தது. இதனுடைய தமிழுடைய வேர்ச்சொல் எங்கெங்கெல்லாம் கிரேக்கத்திலும் இருக்கிறது, எபிரேயத்திலும் இருக்கிறது என்ற வரலாற்று ஆய்வுகளை செய்த ஒரு மிகப்பெரிய ஒப்புயர்வற்ற ஆய்வாளர். அதை மறுப்பதற்கு இன்று வரை யாரும் பிறக்கவில்லை. 1856ஆம் ஆண்டு அவர் தன்னுடைய ஆய்வுகளை ஒரு நூலாக கொடுக்கிறார். அந்த நூல் 1856 வந்தது. மீண்டும் அதை சீர்திருத்தம் செய்து இங்கிலாந்து சென்று, அவர் ஓய்வுக்காக இங்கிலாந்து சென்று அங்கு இருந்த 2 ஆண்டுகளும் அதை சிறுமைப்படுத்தி 1875 இரண்டாவது பதிப்பாக திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை கொண்டு வர்றார். அப்பொழுது உலகமே அவரை பாராட்டுகிறது. ஆங்கில தேசம் அவருடைய அரும்பணியை பாராட்டுகிறது. பாராட்டியதோடு மட்டுமல்ல, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் ஆஃப் டிவைன் என்ற ஒரு பட்டத்தை கொடுக்கிறது. டாக்டர் ஆஃப் டெகாஸ் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்கிறது. இங்கிலாந்து அரசாங்கம் அவருக்கு ராயல் மெம்பர் ஆஃப் திராவிடியன் கிரேஸ், திராவிடியன் சொசைட்டி என்ற ஒரு மிகப்பெரிய பட்டத்தை இங்கிலாந்து அரசு அவருக்கு கொடுத்து கௌரவிக்கிறது. 1956ஆம் ஆண்டு 1886 அவருடைய புத்தகம் வெளிவருகிறது. 1956ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் அவருடைய நூலுக்கு மறுபதிப்பு செய்து வெளியிட்டு இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து கல்லூரி பல்கலைக்கழகங்களிலும் அவருடைய எழுத்துக்கள் பாடமாக்கப்பட்டது. அவர் உயிரோடு இருந்த காலத்தில் சென்னை பல்கலைக்கழகம் அவரை கௌரவித்து பட்டமளிப்பு விழா சொற்பொழி ஆற்றுவதற்கு சென்னை பல்கலைக்கழகம், தென்னிந்தியாவில் இருந்த முதல் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம், அந்த தென்னிந்தியாவில் இருந்த முதல் பல்கலைக்கழகமாகிய சென்னை பல்கலைக்கழகம் அவரை வரவழைத்து அவருக்கு கௌரவித்து அவரை பட்டமளிப்பு விழா உரையை நிகழ்த்துவதற்கு கேட்டுக்கொண்டார். அப்படியெல்லாம் அவர் கௌரவிக்கப்பட்டார். கௌரவிக்கப்பட்டதன் காரணம் அந்த மொழியில் அவர் பெற்ற புலமை, தமிழுக்கு அவர் செய்த தொண்டு. இப்பொழுது அல்ல, முன்னுரையில் சொன்னாங்க, இப்பொழுது மட்டுமல்ல, இந்த மொழி வாழ்கின்ற வரை, இந்த மொழி இருக்கின்ற வரை கால்டுவெல் வாழ்ந்து கொண்டே இருப்பார். கால்டுவெல் கற்கையில் சிறையாக மட்டுமல்ல, தமிழில் அவர் மிக உயர்ந்த உச்சபட்ச இலக்கை அவர் தொட்டிருக்கிறார். அதனால் அவர் போற்றப்படுகிறார். அதனால் தான் இது போன்ற RN ரவி போன்ற மக்களுக்கு ஆரியத்தை தூக்கி பிடிக்கின்ற, சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கின்ற, சமஸ்கிருதம் செத்து போன மொழியாகிய சமஸ்கிருதத்தை தூக்கி பிடித்து அதை தமிழுக்கு நிகராக அதை கொண்டு வர வேண்டும் என்ற அவர்களுடைய உயிர்ப்பும் அவர்களுடைய போராட்டமும் நாம் பார்க்கிறோம். வெள்ளி நகையாடுகள் இல்லாத ஒரு மொழி, இந்தியாவில் அதிகமாக 4000 பேர் மட்டும் பேசிக் கொண்டிருக்கின்ற சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கின்றார்கள். ஆனால் உண்மையான உலகின் பூர்வ மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்களுக்கு நிகராக எதிராக நிற்பது தமிழா, திராவிடமா, கால்டுவெல்லா? நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மொழியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மொழியை திட்டுவதற்கு பதிலாக கால்டுவெல்லை சபிக்கிறார்கள். அதற்கு அவர்கள் கூறும் காரணம், அவர் ஏதோ படிக்காதவர், அவர் அதை பற்றி எந்த புரிதலும் இல்லாதவர், அவருக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, ஏதோ காலப்போக்கில் அவர் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். அப்படிதான் சொல்றார். வில்லியம் ஜோன்ஸ், வில்லியம் கெரி, வில்லியம் டாஸ்க் போன்ற ஐரோப்பிய அறிஞர்கள் ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் தான் இறைமொழி, சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகளின் மூல மொழி என்று அவர்கள் புரியலின்றி செய்து வைத்துவிட்டு போன ஆய்வுகளை கால்டுவெல் உடைத்து தகர்த்து இருந்தார். தமிழ் மொழி தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் உள்ள மொழி. அதற்கு எந்த துணை மொழியும் தேவையில்லை. அது சமஸ்கிருதத்தில் இருந்து பிறக்கவில்லை. சமஸ்கிருதம் தனி, தமிழ் தனி. இது தனித்து என்னாலும் செம்மொழியாக, கிளாசிக்கல் லாங்குவேஜாக இருப்பதற்கு தகுதியுடைய ஒரு மொழி என்பதை
கால்டுவெல் காலத்திலே நிரூபித்து விட்டு போயிருக்கின்றார். அப்படிப்பட்ட மகத்தான ஒரு மொழியை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா கால்டுவெலை தவிக்கிறார்கள். கால்டுவெல் தவிக்கப்பட வேண்டியவர் அல்ல, கால்டுவெல் போற்றப்படக்கூடியவர். எப்படி பென்னி குயிக் இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்தார், வீரமாமுனிவர் எப்படி தமிழுக்கு ஒரு மறக்க முடியாத ஆற்றலுடைய ஒரு காவியத்தை தேம்பாவணியை கொடுத்து விட்டு சென்றார், அதுபோல சீகன் பால்கேயை மறந்துவிட்டு நாம் அச்சு தொழிலை இந்தியாவில் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மொழி வல்லுநர்கள் ஜி.யு. போப் போன்றவர்கள் போன்ற வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வந்து இந்த மொழியை கற்று அறிந்து அதனுடைய மேன்மையை புரிந்து கொண்டு அதை உலகளாவிய அளவில் உயர்த்தி பிடித்த அந்த மா மனிதர்களை நாம் வணங்குவோம், போற்றுவோம்.